அப்போ கல்யாணத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகிறது தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆனா மனசுல களங்கம் இல்லாம இருக்கணும். இது என்ன அது கதையா இருக்கு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்காதா? என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு ஈடாகாது. நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். என்ன இன்னும் தூக்கம் இல்லையா? இந்த பக்கமா இருந்து வரப்பாக்குது. எங்கடா போயிட்டு வர? எங்க போயிருப்பான்? நம்ம ஊர் டென்ட் கோட்டாய்க்கு போயிருப்பான். நாள் தவறாம இவன் சினிமா பார்க்கணும். இல்ல இவன் தலை வெடிச்சு போயிடும். இவன் கிட்ட ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் இருக்கு. என்ன? யார் எதை செஞ்சாலும் உடனே அப்படியே செஞ்சு காட்டுவான். ஐயே, என் வயசுக்குண்டான்னு தான் நான் செய்வேன். விளக்கண்ண. ஆமா, என்ன படம் பார்த்த? சல்லங்கை ஒலி. எங்க அதுல வர்ற ஒரு காட்சியை நடிச்சு காட்டு. எனக்கு பசிக்குது. பஞ்ச பையல நடிச்சு காட்டுறா, கிராக்கி பண்ணிக்காத. கமலஹாசன் ஆடுறாரு பாருங்க. ஆஹா ஆஹா. ஆடுறா. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் எனது தில்லானா. இதே ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பண்ணு. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் தளது எனது தில்லானா. இன்னொரு பாட்டு பாடுறேன். நேத்து ராத்திரி நேத்து ராத்திரி. அது அத்துட்டு வரப்போ ஓடி போயிரு. நீ படுப்பா. எப்படியாவது அந்த பொண்ணை சமாதானம் செய்யணும்டா. நீங்க பட்டணத்துல போய் என்னத்தை படிச்சீங்களோ நீங்களே தப்பு செய்யல. அங்கேயே உண்மையை சொல்லிட வேண்டியதானே? தெரியாத மாதிரி கேக்குறிய, பேச விட்டாதானே. அந்த பொண்ணுதான் பட்டாசு வெடிச்ச மாதிரி பொறிஞ்சு தள்ளுறாளே. அதுலயும் மைனருக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்ற, ரொம்ப பயமா இருக்குடா. அட போங்கண்ணே, இதுக்கு போய் பயந்துகிட்டு. நாம ஒண்ணு செய்யல, ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, குழம்பாதீங்கண்ணே, சமாதானப்படுத்தணும் அவ்வளவுதானே. நான் இருக்கேன். உன்னைத்தாண்டா நம்பி இருக்கேன். அண்ணே, அதோ அந்த பொண்ணே வர்றான். பக்குவமா பேசுங்க. என்ன? அன்னைக்கு வந்து நான் வேணும்னு பண்ணலங்க. ஓஹோ, முதல் நாள் பார்த்த போதே நினைச்சேன் உன் பார்வையே சரியில்லை. அண்ணன் பார்வை எப்ப அப்படித்தாங்க? சுமரா, அது வந்துங்க ஒண்ணும் இல்லைங்க. அதாவது என்னது வந்து போய் இந்த டவுன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாக்குறது. என்னடா? நான் அப்போ சொன்னேன் இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொன்னா கேட்டீங்களா? சரியா நேரத்துல கால வர்றேன். வந்துட்டாங்க நல்லவங்க மாதிரி. அண்ணே, இதுக்கு ஒரு வழி பண்றேன். அம்மா கிட்ட சொல்லாம விட்டது தப்பா போச்சு. பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணை சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணை சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. ஆட்டுலையா தொப்புலையா காட்டுலையா வீட்டுலையா காட்டுலையும் மேட்டுலையும் ரோட்டுலையும் வீட்டுலையும் பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணை சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. பாக்குறதும் மறக்கிறதும் சரியில்லை, கண்ணை சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் அப்போ சொன்னேன் இந்த பொண்ணு ஒரு மாதிரி. என்ன சின்ன பையன் அவனை போய்கிட்டு கையோடியா அந்த பையனை தூண்டி விட்டுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியே, சுத்தான ரவுடியா? கண்ண சாய்க்கிறது லைக்கிறது சரசம் தான், பாக்குறது உரைக்கிறது சகஜம் தான். கண்ண
சரசந்தா ஆத்துலையும் தொத்துலையும் காட்டுலையும் மேட்டுலையும் காட்டுலையும் மேட்டுலையும் ரோட்டுலையும் வீட்டுலையும் பார்க்கறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ணை சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா பார்க்கறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ணை சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா சுந்தரியே இந்த புருவந்தா வாமையிலே பொம்மையிலே வந்துவிடு பெண்மையிலே பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ணை சாய்க்கிறது ஏய்க்கிறது சரசந்தா பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ணை சாய்க்கிறது ஏய்க்கிறது சரசந்தா ஆத்துலையும் தொட்டுலையும் காட்டுலையும் மேட்டுலையும் காட்டுலையும் மேட்டுலையும் ரோட்டுலையும் வீட்டுலையும் பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ணை சாய்க்கிறது ஏய்க்கிறது சரசந்தா பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ணை சாய்க்கிறது ஏய்க்கிறது சரசந்தா பாடா தம்பி வயசு இருப்பியா ஆமாடா சிலிப் சிலிப் பாடா தம்பி சௌக்கியமா இருக்கியா ஆமா நம்ம சௌரியத்துக்கு என்ன குறைச்சல் எங்க வடிவ காணா தண்ணிக்கு போயிருக்கா தனியாவா போயிருக்கா போறா என்ன தைரியத்துல அவ ஆம்பளையும் மீறுவா அது சரி உன் பொண்ணாச்சே தைரியத்துக்கு என்ன குறைச்சல் என்னாச்சு வடிவம் வந்தாச்சு தண்ணிக்கு தானே போயிட்டு வர அடடே பரவாயில்லையே எப்படி மாமா இம்புட்டு பெரிய உண்மையை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க இது என்னது குப்பை இன்னும் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புல நம்ம கிட்ட இருக்கு பாத்தியாக்கா வடிவம் எப்பவுமே நம்ம கிட்ட கேலியும் கிண்டலும் தான் பின்ன இருக்காதா அவ மாமா கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவா அது சரி. கைத்திக்காரன் கொண்டாடியாத்தா பார்த்து எடுத்துட்டு போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லு வடிவே உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு அதுக்குள்ள என்ன உடம்புல மாற்றம் வாழை மரம் கூட வளர்ச்சியில உன்கிட்ட போட்டி போட்டா தோத்து போயிடும் போல இருக்க சும்மா டப 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 வளர்ந்துட்டேன் மாமா பொம்பளைங்களை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு மனுஷன் எல்லா விஷயத்தை பத்தியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் நல்லது மாமா உங்களுக்கு எது தேவையோ அத பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பத்தி ஜாலி போடல இந்தப்பா சாப்பிடு என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போக கூடாதா உன்னை விட்டா எங்களுக்கு வேற ஆதரவு யாருப்பா இருக்கா நீ இன்னும் மாமா பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல அவர் இப்ப எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னப்பா சொல்றாயவா அது வாழை மரம் வளர்ச்சி என்னப்பா அது அதாவது வாழை மரம் வளர்ந்து நமக்கு பலன் தரத்துக்கு 10 மாசம் ஆகுது நம்ம ஜிடி நாயுடு பண்ணைக்கு போய் அது 5 மாசம் ஆக்குறதுக்கு புதுசா ஆராய்ச்சி பண்ண ஓ வடிவா அதத்தான் சொல்றாளா என்ன அப்ப நான் வரட்டா வடி நான் போயிட்டு வரேன் சரி தூசி அடிக்கடி வந்து போடா ஏய் என் தம்பியோட அறிவும் சாமர்த்தியமும் யாருக்கடி வரும் ஆமா ஆமா உன் தம்பியோட சாமர்த்தியத்தை நீதான் மெச்சிக்கணும் என்னடி யாரோ எவனா மாதிரி பேசுற நாளைக்கு அவன் தாண்டி உன்னை கட்டிக்க போறதே நீதானே சொல்ற நான் சம்மதிக்கணும்ல உன்னை என் தம்பிக்கு கட்டி வச்சு உன் திமுற அடக்கல என் பேரு வடிவாம்பா இல்ல பழனி வண்டி சக்கரத்து வேலையெல்லாம் முடிஞ்சதா? வேலையெல்லாம் முடிஞ்சது. பணத்தை கொடுத்துட்டு சக்கரத்தை எடுத்துட்டு போ. எல்லாம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் தர்றேன். பாக்கி எக்கச்சக்கமா இருக்குது, அதையெல்லாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. போடா. ஏன் அவன் அடிச்ச? நீ யார் அதை கேட்கறதுக்கு? நியாயத்தை யார் வேணும்னாலும் கேட்கலாம். அப்படியா?